முடியாது. ஆனா எங்களுடைய சொந்தங்களுக்கு என்னுடைய பிள்ளைகள் படிக்கிறது நல்ல நோக்கத்துக்காக இந்த செய்திருக்கிறது சொல்லியிருக்கேன். மலையக வெளிகள் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு எங்களுடைய மக்களுக்காக, மலையக தோட்டப்புறத்தை சேர்ந்த மக்களுக்காக கல்வி, கலை, கலாச்சாரம், பொருளாதார அபிவிருத்தியில பின்தங்கக்கூடிய மக்களை இனங்கண்டு மலையகத்தில் இருக்கக்கூடிய 12 மாவட்டங்களில் இந்த செயற்திட்டத்தை செய்யறோம். 303 செயல் திட்டம் என்பது மிகப்பெரியது. அப்ப எந்த ஒரு அமைப்புமே இதுவான இவ்வளவு பெரிய செயற்திட்டத்தை செய்திருக்க நல்லா விளங்கி கொண்டீங்க. எங்களுடைய சகோதரர்கள், அதாவது வெளிநாட்டு வேலைக்கு சென்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் ஒரு அமைப்பை உண்டு பண்ணி தங்களுடைய மாத சம்பளத்தில் ஒரு சம்பள தொகையை ஒதுக்கி இந்த செயற்திட்டத்தை செய்யறாங்க. இந்த பாபு சேகரனுடைய இன்னொரு சேவையை நேற்று சொல்ற நடந்த விஷயத்தை, எங்களுடைய சகோதரி ஒருவர் போயிட்டு வெளிநாட்டுல சிக்கி நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். நோய்வாய்ப்பட்டு அங்கிருந்து எடுக்கிறதுக்கு முடியாம இருக்கு. அவங்களோட உறவினர்களும் கைவிட்டாங்க. ஏன்னா அன்புள்ள உறவினரும் கைவிட்டுட்டாங்க. அவர் அங்கே இறந்து போனா கூட பரவாயில்ல, நம்மளுடைய சொந்தக்காரங்க சொல்றாங்க. அப்ப அதுக்கு மத்தியில் பாபு சேகர் முன் வந்து அவரை வெளிநாட்டுல நீங்க அனுப்புறதுக்காக தன்னுடைய சொந்த பணத்துல இருந்து டிக்கெட் காசு செலவழிச்சிருக்காரு. நேற்று முதல் நடந்த சம்பவம். வார வாரம்